நம்ம செய்கின்ற கடும் தவத்தின் காரணமாக, வைக்கின்ற அன்பின் காரணமாக இறைவனின் கருணை பார்வை நம் மீது பட்டிருந்தால், இறைவனின் கருணையானது நமக்கு கிடைத்திருந்தால், இறைவனின் தரிசனம் கிடைக்கும் அந்த நேரத்திலே என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்களேன். இறைவனின் தரிசனத்தை பெற வேண்டும், அதற்காக நாம் முயல வேண்டும், இல்லை என்றெல்லாம் கூறவில்லை. ஆனால் ஒருவேளை கிடைத்தது என்றால் அந்த நொடி பொழுதானது எப்படி இருக்கும் என்பதை திருவாசகத்திலே மாணிக்க வாசக பெருமான் மிகவும் அழகாக எடுத்துரைப்பார். அதனை அடிப்படையாக கொண்டு நாம் சிந்திக்கும் பொழுது உண்மையாகவே அப்படி ஒரு உணர்வானது ஏற்பட்டால் நாம் என்னவாக இருப்போம் என்ற அந்த சிந்தனை மேலோங்குகிறது. ஒருவேளை இந்த பிரபஞ்ச நாயகனாகிய சிவபெருமான் நம் முன்னே எழுந்தருளுகிறார் என்றால் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்தால் வியப்பாகத்தான் இருக்கிறது. நாம் என்ன நினைப்போம்? போய் கட்டி தழுவுவோம், அதே போல வாயார வணங்குவோம், நாமங்களை சொல்லி மகிழ்வோம், இப்படியெல்லாம் நம்ம நினைத்திருப்போம். ஆசை தீர அவரை பார்த்து ரசிப்போம். இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நம்ம மனதிலே வரும். ஆனால் வாசகத்திலே மணிவாசக பெருமான் குறிப்பிடுவது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானதா இருக்கும். உண்மைதானே, அப்படித்தானே நாமும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை நமக்குள்ளே உண்டாக்கும். ஒருவேளை இறைவன் எழுந்தருளி நமக்கு காட்சி தருகிறார் என்றால் இந்த உடலும் உயிரும் இணைந்து இயங்காது, இந்த உடலும் உயிரும் இணைந்து இயங்காது. இந்த கண்ணு, காது, மூக்கு, செவி, இந்த மாதிரி தத்துவங்கள் யாவும் செயலற்று போகும், யாவும் செயலற்று போகும். அந்த பார்த்த நொடியிலே ஆற கட்டி தழுவ வேண்டும் என்ற எண்ணம், இந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் போகுமே, இல்லாமல் போகுமே. பிற அடியார்களிடம் சென்று அடியாருக்கு அடியார்கள் நாங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப தாழ்பணிந்து வணங்கி சொல்லுதல். அந்த மாதிரி சொல்கின்ற உணர்வு கூட அந்த நேரத்திலே இல்லாமல் போகும். இன்னும் சொல்ல போனால் மற்றவர்களிடம் இறை அனுபவத்தை பெற்றவர்களிடம் சென்று அந்த இறை அனுபவம் எப்படிப்பட்டது என்று கேட்கக்கூட தோன்றாது, கேட்கக்கூட தோன்றாது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்து கூறுவார். யோசித்து பாருங்களேன், அந்த உணர்வுக்குள் சென்று பாருங்கள். திருவாசகத்தை படிக்கும் பொழுது நிஜமாகவே அந்த உணர்வானது ஏற்படுகிறது. உண்மையாகவே இறைவனை கண்டால் நாம் இப்படியெல்லாம் பேசுவோமா, இப்படியெல்லாம் நாமங்களை சொல்வோமா, அவரை பார்த்த நொடியிலே நாம் பாடலை பாடுவோமா, ஆடி மகிழ்வோமா, அவரை நெஞ்சார கட்டித் தழுவ வேண்டும் என்று நினைப்போமா? எந்த எண்ணங்களுமே இல்லாமல் இருக்கும் என்பது மாணிக்க வாசக பெருமான் அருமையாக குறிப்பிடுவார். ஏன்னா இந்த பிறவிக்கு கிடைத்த அரும்பெரும் பயனாக இறைவனின் அந்த தரிசனமானது நமக்கு கிடைத்து விட்டால் அந்த நேரத்திலே எந்த எண்ணங்களுமே மனதில் இருக்காது, ஆசாபாசங்கள் எதுவும் இருக்காது. ஐயனை காண்கின்ற கண்கள் அப்படியே நிலைத்திருக்கும், அவ்வளவுதான், அதோட செயற்பாட்டையே நிறுத்திவிடும். காதுகள் உலகத்தில் கேட்கின்ற எந்த ஓசைகளையும் கேட்காமல் நிறுத்திவிடும். இந்த மெய்யானது அது உணர்வற்றதாக ஆகிவிடும். காரணம், நாம் காண்பது என்னவோ பொருள் அல்ல, இந்த பிரபஞ்ச நாயகனை காண்கின்றோம், சிருஷ்டிகர்த்தாவை நாம் காண்கின்றோம். நமக்கு அவர் எழுந்தருளுகிறார் என்றால் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்குள் நடக்கும் அப்படிங்கிறது ஐயன் நமக்கு எடுத்து கூறுகிறார். ஏன்னா அவருக்கு அந்த உரிமை உள்ளது, தார்மீக உரிமை. அதே போல அவரின் அனுபவம் அது. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, இறைவன் வா அப்படின்னு எல்லாத்தையும் அழைக்கின்ற போது ஒரு சின்ன தடுமாற்றத்தின் காரணமாக செல்ல மறுத்து விடுகிறார் அந்த இடத்துல. அது ஒரு சின்ன குழப்பம், அங்கிட்டு போறதா இங்கிட்டு போறதா. ஏன்னா இந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிறது, இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது சுகபோகங்கள் நிறைந்தது. அந்த மாயையானது அவரை செல்ல விடாமல் தடுத்து விட்டது. அப்ப இறைவன் தன் கண்முன்னே தரிசனம் கண்ட அந்த நொடிப்பொழுதில் ஒரு இறைவன் என்று அந்த உணரும் தருவாயிலே தெரிகிறது அவர் இறைவன் அழைக்கின்றார். ஆனால் அழைத்தாலும் செல்ல மனமில்லாமல் தடுமாறி அந்த ஒரு வினாடி அவருடைய அனைத்து வாழ்க்கையுமே மாற்றிவிட்டது. அப்படிங்கும் போது இறை தரிசனத்தை கண்ட மாணிக்க வாசக பெருமான் கூறுகிறார் என்றால் அதில் எவ்வளவு உண்மை இருக்கும் யோசித்து பாருங்கள்.